வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் இட்லி எப்படி செட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் வந்து கொஞ்சம் அதாவது இளங்காயாக ரொம்ப பிஞ்சான சொரக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. லைட்டாக நெகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னு நல்லா உள்ளே ஈஸியாக இறங்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து நல்லா துருவிட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கப்பில் வந்து அளந்து ஒரு கப் அளவுக்கு துருவின சுரைக்காயும் ஒரு கப் அளவுக்கு ரவை, நல்லா ஃபைனாக இருக்கும்ல அந்த ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபைனான ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய ரவையை கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சேம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே ஒரே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை, இந்த சுரைக்காய், இந்த தயிர் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் வந்து நிறையெல்லாம் தண்ணி சேர்த்து கலந்துடாதீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சுரைக்காய் செய்திருக்கோம் இல்லையா, அந்த சுரைக்காயிலே வந்து நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே விட்டு நமக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து இதில் அரை கப் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கோம். பாருங்கள், எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி பிளேட்டில் நின்று நமக்கு நல்லா வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ சரியாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இட்லி தட்டில் எப்பவும் போல் ஆயில் தடவிட்டோ இல்லை நீங்கள் துணி சேர்த்துட்டோ இட்லி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இட்லி நல்ல இன்னும் ப்ளஃபியாக சாஃப்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்போ இல்லை ஈனோ சால்ட்டோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் நான் வந்து இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போது இட்லி எல்லாத்தையுமே இட்லி தட்டில் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துடும். ரொம்ப லேட்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன், இட்லி நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இட்லி வந்து எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நம்ம ரெகுலராக எப்பவும் போல் அரிசி, உளுந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லியும் சாப்பிட்ணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு இட்லி அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுரைக்காயோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். இட்லி சூடாக இருக்கும்போது கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்துட்டு சூடாக இருக்குது, பயங்கரமாக கொதிக்குது. ஸோ அதனால் கையில் உடைக்கும் போது கொஞ்சம் ஒற்ற மாதிரி பிசுபிசுன்ட்டு தெரியுமா இருக்குது. அதே ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி நல்லாவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இப்போ இட்லி வந்து நல்லா ஆறியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உடைச்சோம் அப்படின்னா இட்லி பிச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வரும், நல்லா சாஃப்டாகவுமே வரும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது பிச்சதை விட இப்போ ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.